ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் 50 கிராம் வேர்க்கடல ஒரு பெரிய வெங்காயம் வச்சு எப்படி சூப்பராக இந்த சட்னி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு 50 கிராம் வேர்க்கடல, ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு பாக்கு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம சூப்பராக எப்படி சட்னி அரைக்கிறது பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அந்த பேன் சூடு ஏறினதுக்கப்புறம் கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்து, இவங்க கூடவே 2 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, கொட்டைப்பாக்கு சைஸ் அளவு புளி இவங்களையும் சேர்த்து இவங்கள நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பெல்லாம் கருகாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலையும் நம்ம இவங்க கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வெங்காயமும் நம்ம இவங்க கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வறுபடட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அந்த சின்ன தக்காளியை இவங்க கூட நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நம்ம இப்போவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இவங்கள நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து இவங்களை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு பல் தேங்காய் சேர்க்குறேன். வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் தேங்காவை விட்டுடலாம்.
எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ அப்படியே எடுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் இது ஒரு தாளிப்பு போட்டுக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த சட்னிக்கு சூப்பராக ஒரு தாளிப்பும் போட்டாச்சு. இந்த சட்னி இட்லி, தோசைக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.